வணக்கம். அன்பார்ந்த அனுகிரகம் தமிழ் சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயம சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது, கடகராசியில செவ்வாய் சனி நட்சத்திரத்துல போறாரு. மீன ராசியில சனி நட்சத்திரத்துல இருக்கிற நேரத்துல ஒரு 30 நாட்கள் சனி செவ்வாய் தொடர்பு நமக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறத 12 லக்ன வாரியா நம்ம பார்க்க இருக்கோம். மகர லக்ன அன்பர்களுக்கு செவ்வாய் சனி ஒரு பார்வை, அதுவும் 2, 6ங்கிற பாவக ரீதியாக பார்வை தான் இந்த பலனை பார்க்க இருக்கும். அதாவது ஏப்ரல் 12 முதல் மே 12 வரை 30 நாட்கள் செவ்வாய் பூச நட்சத்திரத்துல 6ஆம் இடத்துல இருக்காரு. அதே நேரத்துல சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியில 2ஆம் இடத்துல இருக்காரு. இந்த 2ஆம் இடங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம சம்பாதிக்கிற பணம். 6ஆம் இடம் அப்படின்னா நம்ம செய்யற வேலை. அப்ப இந்த 2 கனெக்டிவிட்டி நமக்கு நல்லதுதான். உத்தியோகம், அதனால வளர்ச்சி, பணவரவு, ஒரு அங்கீகாரம், ஒரு ப்ரமோஷன், இது சார்ந்த நன்மைகளை கொடுக்கும். நம்ம செய்யற திறமையான நம்மளுடைய ஈடுபாடுகளுக்கு வரவேற்பு இருக்கும். எப்படியெல்லாம் நம்ம ஸ்கில்டா நம்ம செய்யறோமோ நம்ம பணியை, அதுக்கு தகுந்த ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதனால தொழிலுக்கு மிகுந்த நல்ல நாட்களாக இந்த 30 நாட்கள் இருக்கு. ஏப்ரல் 12 முதல் மே 12 வரை. ஒருவேளை நல்ல நுணுக்கமான கருவிகளை செய்யறது, நீங்களே சொந்த தொழிலா பண்றீங்க, ஒரு விஷயங்களை ஆய்வு பண்ணி புதுசா உருவாக்குறீங்க அப்படின்னா, அதுக்கும் இந்த டைம் நல்ல டைம். ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடிய அமைப்பு. வளர்ச்சிகள் நல்லா இருக்கும். அப்ப ஓரளவுக்கு நமக்கு டெவலப்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே நேரத்துல மூளை உழைப்பு சார்ந்த நன்மைகள் நமக்கு அருமையாக வேலை செய்யும். அதாவது 7ஆம் இடம் 3ஆம் இடம், 3ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி என்ன வருது அப்படின்னா, ஒரு நல்ல வளர்ச்சிகளை கொடுக்கும். இப்ப ஒரு தொழில் செய்கிறோம், பார்ட்னர்ஷிப்ல செய்கிறோம், அதனால அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் ஆகிறது, அதனால தொழில் டெவலப் ஆகிறது நல்லா இருக்கும். திருமணம் திடீரென்று நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. சுபகாரியங்கள் நல்லா நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த 3ல இருக்கிற சனி தன்னம்பிக்கை, தைரியத்தை கொடுக்கக்கூடிய சனியா இருக்கு. 7ல இருக்கிற செவ்வாய் நம்மளுடைய ஒரு திறமையை காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குது. அதனால இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தொழில் திறமையிலையும் நல்லா வேலை செய்யும், உறவுகள் சார்ந்தும் நல்லா வேலை செய்யும், நமக்கு சுப காரியங்களையும் நடத்தி கொடுக்கும், நல்லபடியா நடத்தி கொடுக்கும். ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க, ஒரு மேனேஜ்மெண்ட்ல இருக்கீங்க, ஒரு மார்க்கெட்டிங் பண்றீங்க, ஒரு கலைத்துறையில இருக்கீங்க, எல்லாத்துக்குமே சிறப்பை கொடுக்கும், வளர்ச்சியாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். இப்ப பணம் அப்படிங்கிற விஷயத்திலையும் பண சேர்க்கை நன்றாக இருக்கிறது. ஒரு இடம் மாத்திரம், டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், அல்லது ஒரு இடத்த விற்கணும், ஒரு டாக்குமெண்ட் அக்ரிமெண்ட் போடணும், இளைய சகோதர சகோதரி வகையில ஏற்படக்கூடிய நிகழ்வுகள், இது எல்லாத்துக்குமே சாதகமாக இருக்கு. அதே நேரத்துல வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, இதுல நம்ம ஈடுபடலாம். ஆனா ஈடுபட்டாலும் கூட அந்த இடம் திருப்தி அளிக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்கு. அதனால அந்த 30 நாட்கள்ல அது மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருங்க. ஒரு பொருட்கள் வாங்குறது நமக்கு உபயோகமா இருக்கணும். அதை வாங்கிட்டு இது சரியில்லை, நமக்கு திருப்தி அளிக்கலைன்ற நிலைமை வரக்கூடாது. அதனால அதை பார்த்துக்கோங்க. தாயாரினுடைய உடல் நலத்திலையும் கவனம் தேவை. வீடு பராமரிப்பு செலவுகள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் நலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கு. அவங்களுடைய படிப்பு காரியங்களும் நல்லா இருக்கு, அவங்களுடைய ஆரோக்கியமும் நல்லா இருக்கு, மகிழ்ச்சிகரமாக இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி வேலை, இப்போ நம்ம வேலை செய்கிற இடத்துல நமக்கு சாதகமாக போய்கிட்டே இருக்கும். வேலை கெடுக்காது, வளர்ச்சிகள் நல்லா இருக்கும். திருமணம் சார்ந்த நன்மைகளும் நல்லது நடக்கும். கணவன் மனைவி உறவும் பலப்படும். பெற்றோர்கள் வழி உறவுகளும் சிறப்பாக இருக்கும். பூர்வீக சம்பந்தப்பட்ட காரியங்களை எடுத்து செய்யறதுக்கு நல்ல உகந்த காலகட்டம் தான். ஒரு கோயிலுக்கு போகிறது, கோயில் சார்ந்த பணிகள், இதெல்லாமே நன்மை தரும். வெளிநாடு கல்வி, வெளிநாடு தொடர்புகள், உங்களுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தப்பட்டது, கான்ட்ராக்டு, இதெல்லாம் நல்லா இருக்கும். டிரான்ஸ்போர்ட்டேஜ் பண்ணுறது, இது சம்மந்தப்பட்டது, லாஜிஸ்டிக்ஸு, இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு ஒரு தொழில் சொந்தமாக பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு புது புது உத்திகள், புது புது நபர்கள், புது புது கஸ்டமர்கள் உருவாகக்கூடிய காலகட்டமாக இந்த 30 நாட்களும் இருக்கும். திறமையாக நமக்கு அது டெவலப் ஆகும். இப்போ ரியல் எஸ்டேட்டில் இன்டீரியர் டெக்கரேஷனில் பண்ணுறது,
அது சார்ந்த பணிகள், உணவு தொழில், மருத்துவ தொழில் மற்றும் நமக்கு ஆடை தயாரிப்பு, இது மாதிரி நிறுவனங்களில் பண்ணுறது, கம்யூனிகேஷனில் பண்ணுறது, இதை எல்லாமே மீடியாவில் பண்ணுறது, செய்தி விளம்பரம் பண்ணுறது, இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய மூத்த சகோதர சகோதரி வர்க்கங்கள், இது சார்ந்த உறவுகள் எல்லாம் மேம்படும், நல்லா இருக்கும். நம்ம ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்ததெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறதுக்கு உண்டான காலகட்டமாக இது இருக்கும். மூலதனம் பண்றது மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும். மூலதனம் பண்றதுக்கு உண்டான ஒரு ஒரு வாய்ப்பு வந்து கம்மியா இருக்கும்போது நமக்கு அதுக்காக பதட்டப்பட வேண்டியதில்லை. கொஞ்ச நாள் விட்டு நம்ம அதை பண்ணிக்கலாம். அப்ப இந்த மகரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 விதத்துல பயன் தரும். உறவுகள் சார்ந்தும் பயன் தரும், தொழில் சார்ந்தும் பணவரவு சார்ந்தும் பயன் தரும், ஆரோக்கியம் சார்ந்தும் பயன் தரும். அந்த வகையில மிகப்பெரிய ஒரு நல்ல பீரியடாகத்தான் இது இருக்கிறது. நம்ம இந்த காலகட்டத்தில் மற்ற திசாபுத்திகள் நடந்ததுன்னா இதை நீங்க பார்க்க வேண்டாம். அதுக்கு சார்ந்த பலன்கள் அதுல நடக்கும். அது என்ன திசா புத்தியோ அது வந்து ஒருவேளை செவ்வாய் சனியோட கனெக்டிவிட்டி இருந்தா இப்ப இதன் சார்ந்த நன்மைகள் நடக்கும். இப்ப செவ்வாய் சனியினுடைய திசா புத்தி அந்தரமே உங்களுக்கு ஓடிட்டு இருந்ததுன்னா இது ரொம்ப ரொம்ப மிகச்சிறப்பாக நடக்கும். நம்ம ஜனன ஜாதகத்துல ஒருவேளை செவ்வாயோ சனியோ நமக்கு 8ஆம் பாவு 12ஆம் பாவு தொடர்புல இருந்தாங்க அப்படின்னா உறவுகள்ல பேசும்போதும், நம்ம இந்த மாதிரி டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது டீல் பண்ணும்போதும், கமிஷன் கான்ட்ராக்ட்ல ஒப்பந்தத்துல நம்ம வந்து டீல் பண்ணும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கும். ஏன்னா 8ஆம் பாவு 12ஆம் பாவு திசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது கோச்சாரத்துல அந்த கிரகம் நல்ல விதமா இருந்தாலுமே கூட அது நமக்கு சிறப்பை தராது, தடையை கொடுத்துரும். அதனால இந்த 8, 12 இல்லாம மற்ற பாவ தொடர்புகள்ல செவ்வாய் சனி இருந்தாருன்னா எந்த தொழில நீங்க இன்வால்வ் ஆகியிருக்கீங்களோ அந்த தொழில் மூலமாக உங்களுக்கு சிறப்பை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சனி வந்து தன்னம்பிக்கை தைரியத்தை கொடுக்குற அளவுக்கு பலம் பெறார் அவருடைய சொந்த நட்சத்திரத்துல. அதனால உங்களுடைய ஒரு முடிவுகள் வந்து கரெக்டா இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். கஸ்டமர்கிட்ட உங்களுடைய செல்வாக்கு உயரும், உங்களுடைய திறமைகள் வந்து வசீகரிக்கப்படும். அதே மாதிரி தான் நம்மளுக்கு உறவுகளும் நல்லா இருக்கும். ஒருவருக்கொருவர் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறது திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கு மிக மிக சாதகமாக இருக்கும். இப்போ நீங்கள் கட்டட சார்ந்த தொழிலாக இருக்கலாம், அதில் வந்து டிசைனிங் பண்ணுறதா இருக்கலாம், மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், மீடியாவாக இருக்கலாம், எழுத்துத்துறையாக இருக்கலாம், அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற துறையாக இருக்கலாம். இது எல்லாத்துலேயுமே நமக்கு சிறப்பை கொடுக்கக்கூடிய வகையில் வேலை செய்யும். ஒருவேளை நம்ம ஜனன ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசாபுத்திகள் இந்த சனி அல்லது செவ்வாயாக இருந்து அவைகள் வந்து நமக்கு வந்து 2, 6, 10 அப்படின்ற வகையில இருக்கும்போது இந்த தொடர்புகள் வந்து நமக்கு சிறப்பாக அமைகிற அதே நேரத்துல இந்த 2 பகை கிரகம் இல்லையா, செவ்வாயும் சனியும் பகை கிரகம். அப்ப பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயோ, ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயோ, தொழில் சார்ந்த நடவடிக்கைகள்ல இந்த சொந்த பந்தத்தை இழுக்காம பார்த்துக்கணும். அதே நேரத்துல வெளி தொடர்புகள் அப்படின்னா இப்ப 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த பாவ அதிகாரிகளா வந்தது அப்படின்னா எந்த விதமான பிணக்கும் இருக்காது. ஒருவருக்கொருவர் அட்ஜஸ்ட் ஆகி போயிடுவீங்கன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.